வீட்ல ஃபுல்லா வந்து அவங்க வந்து காலையில எழுந்திரிச்சு வீடு ஃபுல்லா பெருக்கி கோலம்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து சமைச்சிட்டு வந்து பார்த்தா திரும்ப ஃபுல்லா சாம்பலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. திரும்ப சாம்பல் திரும்ப பெருக்குறாங்க திரும்ப. ஏன்னா அவங்க வீட்ல எல்லாரும் இதே மாதிரி எரிஞ்சு. அது என்ன சமைக்கிறீங்க? நீங்க மீன் சேமியா மேடம். மீன் சேமியாவை சாப்பிட முடியும். ஆனா சேமியா மீனை சாப்பிட முடியுமா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. தயவு செஞ்சு அடுத்த வீட்டுக்கு போங்க மேடம். சாரி மேடம். அது லாக் பண்ணிட்டீங்களா? மேல கை வச்சுக்கங்க, கீழே அடிங்க, அடிங்கண்ணே. டேய் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்தேன்டா சமையல்கார அடடா நான் சபன கூட ஆட போறேன். செருப்பு பிஞ்சிரும். நல்லா வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். இவர் மேல அமெரிக்க மாதிரி வாஷ் பண்ண கூடாது. எடுத்து போடு. டேய் அப்படி போட கூடாது. ஏன் கத்துற? சரி சரி சரி. கழுவிட்டு கைகளை எடுத்து பிழிஞ்சு இதுல போட்டு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? சொல்றது புரியுதா புரியலையாடி? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. வாஷ் பண்ணு, நல்லா வாஷ் பண்ணு. தண்ணி நல்லா விடு ஃபர்ஸ்ட். தண்ணி நல்லா விடு, தண்ணி நல்லா விடு. போதும் ஆஃப் பண்ணு. நல்லா வாஷ் பண்ணு. கை போட்டு நல்லா வாஷ் பண்ணு. படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிரலாம் போல இருக்கு. நல்லா நல்லா அந்த ஸ்மெல் போகணும். நல்லா வாஷ் பண்ணு. இப்போ அது நல்லா பிழிஞ்சு எடு. இப்போ எடு யாரா எடு கொஞ்சம் எடு 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 எடு. ஏன் பாஸ்? ஓயல ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பாஸ்? வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு நல்லா வாஷ் பண்ணு. என் உயிர்க்கே நல்லா வாஷ். இது பிசிங் எல்லாம் ஒரு மாதிரி வருது. நல்லா வாஷ் பண்ணு. பிழிஞ்சு விடுவாங்க. இவசம் எவ்வளவு பெரிய வெந்த வச்சிருக்கா. ரொம்ப புளக்காத வாயை மூடு. பாவமா இருக்கு. காசு ஏதாவது சில்லறை இருந்தா போட்டு வரலாமா? ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. வர்க்கே பண்ண முடியல சுனிதா. உன்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வேற எங்கேயோ தான் இருக்கு. மேம் இவ்ளோ வேலை பண்ண நானு. கிழிச்ச நீ. அண்ணா அண்ணான்னு சொல்லாங்க. இப்போ உங்களோட கம்மி தான் வயசு. எத்தனை கிராம் வருது காட்றே? ஆயில வசம்ப வச்சிருக்க சும்மா அறியா முதல்ல. தேனி காட்டோரு தேனா எதுச்சாலும் குழந்தை பயப்படுது வாயை மூடாதா. ராமர் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பசி. என்ன பசி? போய் பேஸ்ட் எடுத்து மீன் மேல தடவை அது ஒரு கலர் வந்தோடனே அதை பார்த்த ராமர் வந்து இது சீக்கிரமா சுட்டு திங்கணும் கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாரு. எனக்கு சம்மந்தியாக்கா? சம்மந்திலாம் இல்லடா. இது வந்து இது பேர் வந்து ஒத்தக் ஒத்தக். என்ன தலைய தூக்கி பாக்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆமா பேர் தான் சொன்னேன். அதுக்கு நான் தலை குளிச்சேன். தலை குளிச்சதான். நான் காலைல தான் தலை குளிச்சேன். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அந்த சாங்க பாரு வா. வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. நம்ம லவ் பண்ற ஒரு விஷயத்த அடுப்புலயும் போடலாம், உடுப்புலயும் போடலாம். கடுப்புல மட்டும் தான் போடக்கூடாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாருங்க பண்ணி கத்துது பாருங்க அந்த சைடு. அத வரைக்கும் விடுங்க. என்கிட்ட காட்டி தலை. ஏய் அது இருக்குது ஃப்ளஷ் தாண்டி வந்து போடி. ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. கை எடுத்துறேன். இல்ல இது பேர் மேல இந்த கையா? நான் இந்த கை எடுக்கிறேன். வாய முடியா முதுகெலும்பு எல்லாம் தெரியுது. தலை போடு. எதுல போடா? அந்த கிண்ணத்துல. ஏய் அடப்பா. நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஏங்க நீங்க தான் இந்த கிண்ணத்துல போடுனீங்க. நான் கேட்டல இதுல தானே. நீ மனுஷன். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. சமத்து கோடம் ஃபீல் பண்ணுகனா. கட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிடுவேன். பத்தியாடா ரொம்ப ரொம்ப குஷி. ஃப்ரைட் சிக்கன் பண்றேன். கொரியன் ஃப்ரைட் சிக்கன். ஆமா. அதுல மாங்காய் போடும். மாங்காய் வச்சு கிம்ச்சி பண்றோம். ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன எழவி அது? இதுவா சும்மா நம்மளே ட்ரை பண்றோம். நீ ட்ரை பண்ணுப்பா. ஆனா நாங்க ட்ரை பண்ணுவோம். இல்ல நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க. எங்க படத்துல இருக்க அந்த பையன். ஐயோ வேணாப்பா இந்த வலையெல்லாம் வச்சுக்கறாப்பா. வெட்டு. கட்டிங் சப் கட்டிங் சிசர் கட்டிங் ஜம்பர் கட்டிங் பம்பர் கட்டிங். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. என்கிட்ட காட்டு ஃப்ளஷ் காட்டு. எங்க ஃப்ளஷ் காட்டணும்? ஃப்ளஷ் அது இருக்கல. மாமா கோவம் வந்துருச்சு. அதை தாண்டி எடுத்து எவ்வளவு அளவு காட்டு கையில.